நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வேப்பூர் அருகே ரயில்வே சுரங்கப்பாதை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் கேட் கீப்பரை அமைக்க வலியுறுத்தியும் தண்டவாளத்தில் அமர்ந்து தொடர்ந்து மக்கள் 1 மணி நேரத்திற்கு மேலாக போராட்டம் நடத்தி வருகிறார்கள். போலீசாரும் பேச்சுவார்த்தை நடத்தி வரக்கூடிய சூழல் அங்கு நிலவுகிறது. கள தகவல்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராமச்சந்திரன். வணக்கம். தொடர்ந்து மக்கள் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க, போலீசாரும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வராங்க. என்ன நடக்குது? இதனால அந்த பகுதியில் போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டு இருக்கிறதா? கள தகவல்களை வழங்கலாம். கௌதமி வணக்கம். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்துள்ள இலங்கையனூர் கிராமத்தில் ரயில்வே கேட் எண் 73 தற்காலிகமாக அங்கு ஒரு கேட் ஆனது போடப்பட்டிருந்தது. இந்த ரயில்வே தண்டவாள கேட்டை கடந்துதான் இலங்கையனூர், பிஞ்சனூர், வலசை உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் அத்தியாவசிய தேவைக்காக நகரத்திற்கு சென்று வந்துள்ளனர். இந்த நிலையில் அண்மையில் கடலூரில் நடந்த விபத்தின் காரணமாக இந்த பகுதியில் அந்த ரயில்வே கேட் ஆனது மூடப்பட்டதால் சுற்றுவட்டார கிராம மக்கள் கடும் அவதிப்பட்டு வந்துள்ளனர். இதனால் தங்களுடைய அத்தியாவசிய தேவைக்காக பல கிலோமீட்டர் சுற்றி செல்வதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். அதே போல தென்னக ரயில்வே துறை சார்பாக ரயில்வே சுரங்கப்பாதை அமைக்க திட்டமிட்டு இருப்பதாகவும், சுரங்கப்பாதை அமைத்தால் அருகாமையில் நீர்நிலைகள் இருப்பதால் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும் எனவும் குற்றம் சாட்டியுள்ளனர். விருத்தாச்சலம் டு சேலம் செல்லும் ரயில் பாதையில் சுமார் 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் தென்னக ரயில்வே துறையை கண்டித்து அங்கு சுரங்கப்பாதை அமைப்பதை கண்டித்தும் சுரங்கப்பாதை மாற்றாக கேட் கீப்பர் அமைத்திட வலியுறுத்தியும் கிராம மக்கள் நெல்லை எக்ஸ்பிரஸ் பயணியர் செல்லும் அந்த ரயிலை மறித்து தண்டவாளத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்று வருகின்றனர். இதனை தடுக்கும் விதமாக சுமார் 500க்கும் மேற்பட்ட போலீசார், அதாவது ரயில்வே போலீசார் குவிக்கப்பட்டு தற்போது ஆர்ப்பாட்டக்காரர்களும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். நீண்ட நேரம் ஆகியும் கிராம மக்கள் கலைந்து போகாமல் பள்ளி மாணவர் உட்பட தண்டவாளத்தில் அமர்ந்து பதாகைகளை ஏந்தியவாறு தங்களுக்கு தேவை கேட் கீப்பர் எனவும் இங்கு சுரங்கப்பாதை அமைக்கக்கூடாது எனவும் கண்டன கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். போலீசார் தொடர்ந்து ஏறக்குறைய 2 மணி நேரமாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சம்பவமானது தற்போது இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கௌதமி, கள தகவல்களுக்கு நன்றி ராமச்சந்திரன். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.